பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. கவியரசு கண்ணதாசனின் புகழ்பெற்ற பாட்டுல ஒண்ணு. பாடலுக்கான காரண கோவில் காஞ்சிபுரத்துல இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். காஞ்சி புராணத்துல இக்கோவில் பனாதரேச படலம் என்று குறிக்கப்பட்டிருக்கு. கருடனால் தம் குலம் அழிவதை கண்ட பாம்புகள் காஞ்சியில் உள்ள ஈசனை பூஜித்து தமது துன்பத்தை கூறி முறையிட்டன. இறைவன் பூஜையில் மகிழ்ந்து பாம்புகளை தன் ஆபரணமாக கழுத்தில் அணிந்து கொண்டார். பின் அப்பாம்புகள் கருடனை கண்டு ஏன் கருடா சுகமா என்று கேட்ட நிகழ்வையே கண்ணதாசன் பாடலாக எழுதினார். காஞ்சியில் உள்ள பல்வேறு சிவன் கோயில்களில் இந்த சிவராத்திரிக்கு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கோவில் தான் இந்த 1000 வருடம் பழமையான சோழர் காலத்து கோவில். இந்த கோயிலின் பெயர் பனாமுடீஸ்வரர் கோவில். இக்கோவில் கீரை மண்டபம் அருகே உள்ள ஆலடை பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ளது. ராஜராஜனின் தந்தையான சுந்தர சோழன் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் சாண்ட்ஸ்டோன் என சொல்லப்படும் மணல் கற்களை கொண்டு கட்டப்பட்ட இக்கோவில் 1000 வருடம் மிக பழமையான கோயிலாகும். கல்வெட்டில் இக்கோவிலின் பெயர் படமுடைய நாயனார் கோவில் என்று உள்ளது. இங்கு கோஷ்டத்தில் உள்ள பிரம்மாவின் சிற்பம் முழுவதும் மணற்கல்லால் ஆனது. சோழர் காலத்திய துர்கை ஒன்றும் பின்னமாகி இருக்கும். மற்ற சிற்பங்கள் சிமன் பூச்சினை கொண்டிருக்கும். பார்த்திவேந்திராதிவர்மனின் மிக முக்கியமான கல்வெட்டு ஒன்று இக்கோவிலில் உள்ளது. அவர் தனது மனைவி திரைலோக்கிய மகாதேவியுடன் சேர்ந்து கொடுத்த தான கல்வெட்டு ஒன்று மிக முக்கியமான கல்வெட்டாகும். இந்த கோயிலில் மட்டுமே பார்த்திவேந்திராதிவர்மனின் மனைவியின் பெயர் நமக்கு கிடைக்கிறது. காஞ்சிபுரத்துல இருக்கிற மிக முக்கியமான கோயில்ல இதுவும் ஒண்ணு. இந்த கோயில்ல இந்த சிவராத்திரிக்கு மறக்காம நீங்களும் போய் பாருங்க.